குருவே சரணம். நம்மளுடைய லைஃப் ப்ரொடக்ஷன்ஸ் சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், மகாபெரிவா மடத்தில் தரிசனம் கொடுத்துட்டு இருந்த சமயம் ஒரு பக்தர், அதாவது பெண் பக்தர், பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்தார். அவருடைய முறை வந்ததுக்கப்புறமா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன அப்படின்னா, பெரியவா, எனக்கு வீட்டுக்காரர் கிடையாது, பசங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டார், நான் தான் குழந்தைங்கள பார்த்துட்ருக்கேன், வேலைக்கும் போய்கிட்டுருக்கேன். எனக்கு மற்றவாள்லாம் பண்ணுற மாதிரி தினம் தினம் பூஜை வழிபாடுகள்லாம் வீட்டில் பண்ணணும், கோவில்களுக்கு போகணும், ரொம்ப நேரம் இறை வழிபாட்டுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னால் நேரம் போதவில்லை அப்படின்ற காரணத்தினால என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியல. ஆனால் ஆசை மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார் மகாபெரிவா. நீ இவ்வளவு கஷ்டத்துலேயும் இறை வழிபாடு பண்ணணும்னு நினச்ச பார்த்தியா, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீ இறை வழிபாடு பண்ணணும்னு நினச்சதே அதுக்குண்டான பலனை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இருந்தாலும் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற இல்லையா, காத்தாலேயே எழுந்திரிச்சு எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிப்ப இல்லையா, அப்போ எந்திரிக்கும் பொழுது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அற்புதமான கடவுள் சூரிய பகவான், அவரை ஒரு நிமிஷம் நிதானமாக நிறுத்தி சூரிய தரிசனம் பண்ணு. உனக்கு சூரிய காயத்ரி தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை சொல்லி நீ அவரை வழிபடு. சூரிய பகவானை வழிபட்டாலே எல்லா விதமான தெய்வங்களையும் வணங்கின பலன் உனக்கு கிடைச்சிடும். பெரிய பெரிய பூஜை புனஸ்காரம் இறை வழிபாடு பண்ணதுக்கும் சமமான இந்த ஒரு சூரிய தரிசனத்தை தினம் தினம் நீ பண்ணிண்டே வா, உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கும் சரி நல்லதே நடக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எளிமையான வழியை சொல்லி அனுப்பினார் மகாபெரிவா. மகாபெரிவாளுடைய கருணையே கருணை. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.